என்னக்கா இன்னும் பிளேட் எல்லாம் எடுத்து வைக்கலையா? இல்லம்மா, இன்னும் யாரும் வரல. நான் எடுத்துட்டு வரேன். வெங்கசாமி, அண்ணாச்சி. தோட்டத்துல கரும்புக்கு உரம் வச்சு தண்ணி விட சொல்லுங்க. என்ன? சரிங்க அண்ணாச்சி. என்னம்மா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சே? ரெடி ஆயிடுச்சு மாமா. கதிரவேல் எங்க? மாமா அது வந்து ஏமா எங்கன்னு தானே கேட்டேன், எதுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல மாமா, ராத்திரி ஒரு ஃபோன் வந்தது, உடனே புறப்பட்டு போனாரு. எங்கக்கா போனாரு? வந்து ராஜதுரை பதுங்கிருக்கிற இடத்த பத்தி தகவல் வந்தது. யாருமா தகவல் சொன்னது? மாமா ஏற்கனவே ராஜதுரையை பத்தி தகவல் கொடுத்தால, அவதான்னு சொன்னாரு. ஏமா, அதுக்காக அடுத்த ராத்திரில தனியாவா அவன் அனுப்புவேன்? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் போயிருப்பேன்ல. நான் சொன்னேன் மாமா, ஆனா அவர்தான் நான் என்ன சண்டைக்கா போறேன், அங்க போய் பார்த்துட்டு அவன் இருக்கிறது உண்மையா இருந்தா அங்கிருந்து போலீஸ்க்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. கூட குமாரையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு மாமா. வெங்கசாமி, இங்க என்ன நடக்குது? நான் ஒருத்தன் இந்த வீட்டுல இருக்குது யாருக்குமே தெரியலையா? அது வந்து அண்ணாச்சி, அண்ணாச்சி அந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணவனான்னு நினைச்சிடலாம் இல்லையா? அது இல்ல ரங்கசாமி. ஐயோ, கையில அடி, என் தலையில அடிபட்டு. ஐயோ, நான் அப்பவே படிச்சு சொன்னேனே போகாதீங்கன்னு. என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. என்னங்க? ஏய், இவ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா, பேசாம நிக்கிறிய? எங்க போனே? என்ன நடந்துச்சு? உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அசந்திருந்தா கொன்னே போட்டிருப்பாங்க. ஐயோ, என்னங்க பேசுறீங்க? இதெல்லாம் யார் பண்ணது? இதோ இவர் தள்ள வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு சக்தி சக்தின்னு. சக்தியா? ஆமா, அந்த சக்தியால வந்ததுதான். அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்னீங்க, இந்த வீட்டுல உங்களுக்கு யாருக்கு இருக்க தகுதி இல்ல, அவளுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குன்னு. ஏன்னா அவ வீட்டை விட்டு போனாலும் இந்த வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான்னு பெருசா பாராட்டு மடலே வாசிச்சீங்க. அந்த மகராசினால வந்த வேணதான் இது. ராஜதுரைக்கு ஐடியா கொடுத்த அவனை தலைமறைவா இருக்க வச்சு இன்னைக்கு கோர்ட்ல சேஃபா சரண்டர் பண்ண பார்த்தாங்க. சரியான நேரத்தில் போலீஸை கூட்டு போனதுனால தான் அந்த ராஜதுரையை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இல்ல அவ சேஃப் ஆயிருப்பான். ஐயோ, சுகந்தி கொஞ்சம் தண்ணி கொடுக்காமா? கொண்டு வரேங்க. நீங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. வாங்க, மெதுவா. மாமா, முதல்ல தண்ணி குடிங்க. என்னங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்னத்த சொல்றது, நேற்று ராத்திரி தகவல் வந்ததுல, குமாரை கூட்டிட்டு நேரா துரப்பாண்டி குடோனுக்கு போயிருந்தேன். அங்க வேலைக்காரன் சுருளி மட்டும்தான் இருந்தான். அவன் கிட்ட கேட்டேன். அப்பதான் சக்தி அக்கா வந்து என்ன பேசிட்டாங்கண்ணே.
வக்கீல் வீட்டுக்கு அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் துறப்பாண்டி அவங்க அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. யாரா நீங்க? பொம்பளையாச்சன் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. நானும் ராஜதுரையும் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். நீ கொஞ்சம் இங்க வந்தனா ராஜதுரையோட இருக்க வச்சுட்டு நான் உள்ள போய் வக்கீல பாப்பேன். என்னப்பா? என்னங்க? என்ன வாயடிச்சு போயிருக்கீங்க? உங்க சக்தி பண்ண வேலை பாத்தீங்கல்ல? அந்த நாகவல்லி மாமாவுக்கு எதிரா எவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அவ பையனோட சேர்ந்து இந்த சக்தி சுத்திட்டு இருக்காளா? அந்த ராஜதுரையை காப்பாத்துறதுக்கு இவ ஐடியா வேற கொடுத்திருக்கா. என்ன தைரியம்! ஒரு அக்யூஸ்ட் கூட கோர்ட்டுக்கு போறானா எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. பின்ன கோர்ட்டு கேஸ்ன்னு யாராவது கூப்பிட்டா ஆம்பளைங்க நாங்களே போறதுக்கு அச்சப்படுவோம். வேலைக்கார கழுத எவ்வளவு தில்ல சுத்திட்டு தெரியுது. மாமா, சக்திக்கு எதுக்கு மாமா இந்த தேவையில்லாத விஷயம் எல்லாம்? அண்ணாச்சி, பெரியவன் செத்து பொழிச்சு வந்திருக்கேங்கிறான். தேன்மொழி வேற வாயும் வயிறுமா இருக்கிற இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா இவளோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத்தனையும் பண்ணிட்டு அந்த சக்தி எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கா. ஏன் வர மாட்டா? அவ வந்து சொன்னா தானே இவர் சாப்பிடுவாரு. மகன் நான் சொன்னா சாப்பிட மாட்டாரு. மருமக கெஞ்சினாலும் கேட்க மாட்டாரு. சக்தி வந்து சொன்னாதான் ஒரே சந்தோஷம். ஏன்னா பெத்த மக பாரு. எல்லாம் இந்த ரங்கண்ணனால வந்தது. என்ன நீங்க தானே இந்த வீட்ல அந்த சக்தியை வேலைக்கு சேர்த்தீங்க. மாமா அடிச்சு துரத்துனப்பவே அவளை அவங்க அப்பா அம்மா கிட்ட அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவளை இந்த ஊர்லயே தங்க வச்சிருக்கீங்க. எங்களுக்கு எதிரா வேலை செய்யறத வேடிக்கை வேற பாத்துட்டு இருக்கீங்க. அப்பப்ப போய் நல்லா வேற விசாரிச்சுட்டு வரீங்க. அட அதெல்லாம் விடுமா. அந்த நாகவல்லி பையன் துரப்பாண்டியோட இந்த சக்தி உறவாடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த வீட்டு மருமக இருக்காளே சின்ன பொண்ணு, அவளை பார்த்த உடனே போதுமே என்னமோ கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இருக்கா. இவ்வளோ எல்லாம் பண்ண தெரிஞ்ச அவளுக்கு நம்ம வீட்டு பொண்ணு உத்ரா அந்த வீட்டுல தானே இருக்கா. அவளுக்கு 4 புத்திமதி சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் செய்யவே மாட்டாளே. யார் வீட்டு உப்ப தின்னுட்டு யார் வீட்டுக்கு போய் வேலை பண்ணிட்டு இருக்கா. அச்சா, அவ ஒரு மனுஷி அண்ணாச்சி. என்னமோ அவளை போய் மகன் தலையில தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க. முதல்ல அவ யாருன்னு நமக்கு தெரியணும். அவ உண்மையிலேயே வீட்டு வேலைக்கு தான் வந்திருந்தா நம்ம வீட்டை விட்டு துரத்துற உடனே அவ ஊருக்கு போய் சேர்ந்திருக்கணும். இல்லன்னா இதே ஊர்ல வேற ஏதாவது வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்திருக்கணும். அது எதுவுமே செய்யாம ஜாலியா சுத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, கோர்ட்டு கேஸ்ன்னு இவதான் ஐடியா கொடுக்கறா. அப்பன்னா அவ யாரு? ஏன்பா மகன் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே, அவ உண்மையான அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இவ்வளவு காலம் இங்க தங்கி இருந்தால உங்ககிட்டயோ இல்ல நம்ம வீட்டு பொம்பளைங்கிட்டயோ அவங்க அம்மா அப்பா பத்தி ஏதாவது பேசினாளா? பேசலையே. இல்ல அவங்க அப்பா அம்மா தான் இங்க வந்து பாத்துட்டு போனாங்களா? அவங்களும் பார்க்கலையே. அப்படி என்ன அவளோட உண்மையான நிலைமை என்ன? ஏன் அண்ணாச்சி, நீங்க
அந்த சக்திய இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியே வச்சிருந்தீங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இல்ல நினைச்சிட்டு இருந்தீங்க? அப்படி இருக்கும்போது ஏதோ தப்பு செஞ்சான்ற கோவத்துல அவளை அடிச்சு வெளியில போன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவ என்ன பண்ணி இருக்கணும்? உங்க காலை பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை விட்டா வேற யாரு தெரியும், நான் எங்க போவேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன வெளியில அனுப்பாதீங்கன்னு சொல்லிருக்கணும்ல. ஆனா அவ அப்படி சொல்லலையே. ஏன்? ஏன்னா அந்த துரப்பாண்டி வந்து கூப்பிடுவான், அவன் கூட போலான்னுட்டுதான். அண்ணாச்சி, அன்னைக்கு அவன் கூப்பிட கூட இல்ல அண்ணாச்சி. அவன் அப்படி வந்து நின்னான், சைலண்டா அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி அவன் பின்னாடியே போயிட்டா. அதுவும் கல்யாணமாகாத ஒரு ஆம்பளையோட போனது மட்டும் இல்லாம அவன் குடோன்லயே போய் தங்குறான்னா அந்த சக்திக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு போய் அந்த நாகவல்லி கேட்க வந்தா அவங்க கிட்டே சரிக்கு சமமா பேசி அந்த அம்மாவையே விரட்டி அடிச்சிருக்கா. இதெல்லாம் சாதாரண விஷயமா அண்ணாச்சி? வேலைக்கு போறவங்க கூட தனியா வீடு எடுத்து தங்கணும்னா வாடகை கொடுக்கறது சிரமம்னு 2-3 பேர் தங்கி ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா இவ வேலைக்கும் போறது இல்ல, தனியா வேற வீடு எடுத்து தங்கியிருக்கா. இது எப்படி சாத்தியமாகும்? அண்ணாச்சி, இது எல்லாத்துக்குமே அந்த துரப்பாண்டி தான் செலவு பண்றான் போல இருக்கு. அதான் அவங்க கூட அப்படியே ஐக்கியமாயிட்டா. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இல்லாமையா இருக்கும்? ரங்கண்ண, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இத்தனை பேர் கேக்குறோம். மாமா பேசாம இருக்காருன்னா அவருக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அவளை பத்தி முழு விவரம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசாம மௌனமா இருக்கிறது நியாயமான? என்னம்மா? அது மறந்துடாதீங்க. எது? நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை. என்னண்ணே, இப்பவும் பேச மாட்டீங்களா? என்ன பேச மாட்டீங்க தானே? கொஞ்சம் விட்டு இருந்தா இந்த தாலிக்கே பங்கம் வந்திருக்கும்னு சொன்னாரு. அப்ப கூட உங்களுக்கு புரியலையான்னு? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அண்ணே சொல்லுங்க, அண்ணே சொல்லுங்க. இல்ல நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அதையாவது சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயே தென்மொழி, எதுக்கு தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அதுவும் இந்த ஆள் முன்னாடி பாரு எப்படி கல்லூலி மங்க மாதிரி நின்னுட்டு இருக்காருன்னு. இந்த பாரு, அந்த சக்தி யாரா இருந்தா நமக்கு என்ன? இப்பவே நான் போய் அவ தலைமுடிய பிடிச்சி தர இழுத்துட்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க நில்லுங்க. அவளை நானே உண்டிலன்னு பண்ணிட்டு வரேன்.
புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன விசேஷம்? உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நல்ல விஷயம்தான், நல்லதே நடக்கும். போ. ஐயோ அத்தை, மாமா மாமா, அத்தை நாம ஏமாந்துட்டோம் அத்தை, ஏமாந்துட்டோம். இருங்க மாப்ள, என்ன விஷயம்? ஏன் இப்படி அலறி அடிச்சிட்டு வரீங்க? ஐயோ, நாம எது நடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அத்தை. சின்ன பொண்ணு வா வா, நீ மணிக்கணக்கா சாமி கிட்ட வேண்டினியே அத்தனையும் வீணா போச்சு. என்னன்னு சொல்றீங்க? பயமுறுத்தாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உளராம நேரா விஷயத்த சொல்லுங்க. ஐயோ, அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? ராஜதுரைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமாத்த, ராஜதுரைய கைது பண்ணிட்டாங்களாம். ஐயோ 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 கடவுளே, என்ன ஏமாத்திட்டியே. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? நாளைக்கு என் புள்ள வரும்போது அவர் பக்கத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் என்ன பாவம்? சின்ன பொண்ணு அழறத நிறுத்து. இப்ப எதுக்கு இப்படி தலையில அடிச்சுட்டு அழற? என்ன நடந்து போச்சு? ராஜதுரைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே? அவ்வளவு தானாவா? இதுக்கு மேல என்னத்த நடக்கணும்? என்ன நேத்து கூட சொன்னீங்களே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு, இப்ப என்ன இப்படி ஆச்சு? சொல்லுங்க அண்ணே. சின்ன பொண்ணு, விஷயம் என்னமோ ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வேலைக்காரி சக்தி இடையில பூந்து சதி பண்ணுவான்னு நான் ஜோசியமா கண்டேன். சக்தியா? என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமாத்த, அவ பண்ணின வேலையினாலதான் எல்லாமே மாறி போச்சு. சக்தி அப்படி செய்ய மாட்டானே, என்னால இதை நம்ப முடியல. மாப்ள, முதல்ல ராஜதுரை என்னானா? இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. மாமா, இப்ப நான் விவரமா சொல்றேன், கேட்டுக்குங்க. அந்த பண விஷயமா ராஜதுரை ஃப்ரெண்டுகள்லாம் வந்தாங்கல்ல, அதே நேரத்துல துரப்பாண்டி ஒரு வக்கீல் மூலமா ராஜதுரைய கோர்ட்ல சரணடைய வச்சு உடனுக்குடனே பெயில் எடுக்கலான்னு முயற்சி பண்ணிருக்கான். இந்த விஷயத்த சக்திக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கான். சக்தி, நான் நேரா கோர்ட்டுக்கு வந்துடுறேன், நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அண்ணாச்சிக்கு போனை போட்டு சொல்லியிருக்கா. அவரு உடனே அவரு மகனை அங்க அனுப்ப, அந்த கதிர் உடனே போலீஸ கூட்டிட்டு வந்து சக்தி கிட்ட கேட்க, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம ராஜதுரை இருக்கிற இடத்த காட்ட, அவங்க ரவுண்டு பண்ணி நம்ம ராஜதுரைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாப்ள, ராஜதுரை இருக்கிற இடம் அந்த சக்திக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் சொன்னனே அத்தை, உங்க பையன் துரப்பாண்டி தான் சொல்லியிருக்கான்னு. துரதான் சக்தி கிட்ட எதையுமே சொல்லாம இருக்க மாட்டாரு. சுருக்கமா சொல்ல போனா அத்தை, சக்தி இல்லையே இந்த துரை இல்லை அத்தை. ராஜதுரை குடவுன்ல இருக்கிற விஷயம் துரப்பாண்டி நமக்கே சொல்லல. அப்படி இருக்கிறவன் அந்த சக்தி கிட்ட எப்படி சொன்னா? அப்படியே சொன்னாலும் அவன் எதுக்கு போய் போலீஸ் கிட்ட சொல்லணும்? நன்றி கடன் சின்ன பொண்ணு, நன்றி கடன். கொஞ்ச நாளா அண்ணாச்சி வீட்டு உப்பு தின்னு இருக்கால, அதுக்கு நன்றி கடன் செலுத்தி இருக்கா. அண்ணாச்சி அவளை அடிச்சு துரத்துற மாதிரி துரத்தி விட்டுட்டு நம்ம துரப்பாண்டிக்கு வள விரிச்சிருக்கிறாரு. அது புரியாம நம்மால் அதுல போய் விழுந்துட்டான். ஆம்பளையா லட்சணமா நேருக்கு நேர் மோதாம பொட்டச்சி